Hi everyone. இன்னைக்கு வீடியோ டுட்டோரியல்ல நம்ம synchronization in Selenium WebDriver னா என்னன்னு பார்க்க போறோம். So synchronization அப்படினாவே மீனிங் என்னன்னா நம்ம வெப் பேஜும் நம்ம பண்ற டெஸ்டும் ஒரே மாதிரி எக்ஸிக்யூட் ஆகுதா, டைமிங் வந்து சிங்க்ரோனைஸ் ஆகுதான்னு செக் பண்றது தான் synchronization. இங்க synchronization-ல வந்து நம்ம என்ன செக் பண்ண போறோம்னா conditional synchronization, unconditional. So கண்டிஷனை வச்சு நார்மலாக டைமிங்கை கொடுத்து எப்படி நம்ம ஸ்கிரிப்டை வெயிட் பண்ண வைக்கிறது, அது இல்லாத கண்டிஷன் கொடுத்து எப்படி ஸ்கிரிப்டை வெயிட் பண்ண வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் சிங்க்ரனைசேஷன்னாவே பேரலல் எக்ஸிக்யூஷன் ஆஃப் டெஸ்ட் ஸ்கிரிப்ட் அண்ட் வெப் பேஜ்ன்னு தான் சொல்லுவோம். இங்கே அன்கண்டிஷனல் அப்படின்னு என்ன சொல்லுவோன்னா ஜஸ்ட்டு டைமிங்கை மட்டும் கொடுத்து நம்ம செக் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா அன்கண்டிஷனலில் நான் சின்டாக்ஸில் த்ரெட் ஆட் ஸ்லீப் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த த்ரெட் டாட் ஸ்லீப் அப்படின்றது எதுக்காகனா ஜாவாவோட வெயிட் மெத்தட். ஸோ இது கொடுத்தீங்கன்னா டைம் இன் மில்லி செகண்ட், இப்போ 2000 3000 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அத்தனை மில்லி செகண்ட் வந்து அது வெயிட் பண்ணும். இதுதான் அன்கண்டிஷனல். ஸோ எதுக்காக வெயிட் பண்ணுதுனாலாம் இது வந்து பார்க்காது, ஜஸ்ட் அது ரன் பண்ணி அது எக்ஸிக்யூட் ஆகிடும் டைமிங் ப்ராப்ளம் வந்ததுன்னா. இதே கண்டிஷனல்னால் நீங்கள் கொடுக்கணும் ஏன் இது வெயிட் பண்ணுது, எதற்காக இது வெயிட் பண்ணுது, கண்டிஷன்ஸ் அங்கே கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பட்டன் இருக்குது, அந்த பட்டன் எனேபிளாக இருக்கணும்னா அந்த கண்டிஷன் கொடுக்கணும். இல்லை ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் இருந்தால் இந்த எக்ஸிக்யூஷன் பண்ணுங்கன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி வெயிட் கொடுத்து பண்ணும். ஸோ நார்மலாக வெப்பேஜ் எப்போவுமே ஒரே மாதிரி எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ அது வந்து உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடு பொறுத்து இல்லைனா வந்து சர்வரோட ரெக்வஸ்ட்டை பொறுத்து தான் ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளிப்கார்ட்லலாம் ஆஃபர்ஸ் போட்டுட்டாங்கன்னா நீங்கள் அப்போ போயிட்டு அந்த வெப்பேஜ் ஆக்சஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அந்த டைமில் உங்கள் டெஸ்ட்டெல்லாம் ப்ராசஸ் லோடெல்லாம் பண்ணி டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு சிங்க்ரனைசேஷன் ப்ராப்ளம் ரைஸ் ஆகும். இப்போ எக்லிப்ஸை ஓப்பன் பண்ணி உங்கள் பேக்கேஜ்குள்ளே வந்து ஒரு கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து சிங்க்ரனைசேஷன் கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ கிளாஸ் நேம் வந்து சிங்க்ரனைசேஷன் எக்ஸாம்பிள் அப்படின்னு கூட கொடுத்துக்கலாம். உங்கள் ரிலேட்டட் டு டெஸ்ட் என்ன கிளாஸ் நேம் வேணாலும் கொடுக்கலாம். ஸோ சிங்க்ரனைசேஷன் எக்ஸாம்பிள் கொடுத்து மெயின் மெத்தடை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட கிளாஸ் வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் இதில் வெப் டிரைவர் ஸ்கிரிப்ட் கொடுங்க. நான் வந்து இங்கே ஃபேஸ்புக் பேஜில் தான் சிங்க்ரனைசேஷன் டெமோ காமிக்க போகிறேன். ஏன்னா ஃபேஸ்புக் பேஜ் தான் எப்போவுமே ஒரே டைமிங்கில் எக்ஸிக்யூட் ஆகாது, அது லோட் ஆகிட்டு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைமிங், ஏன்னா ஆட்டோமேஷன் அலோவ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அது வந்து கொஞ்சம் டைமிங் ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் வெப் டிரைவரையும் ஃபயர்ஃபாக்ஸ் டிரைவரையும் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு டிரைவர் டாட் கெட்டில் வந்து உங்களோட ஃபேஸ்புக் பேஜோட URL கொடுத்துருங்க. ஸோ இங்கே ஃபேஸ்புக் பேஜோட URL இதே டெமோ நான் முன்னாடி காமிச்சிருக்கேன். பட் இப்போ வந்து நான் மற்ற மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி சிங்க்ரனைசேஷன் கான்செப்டை இன்க்ளூட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ ஃபேஸ்புக் கொடுத்தோன்னே இதில் ஏதாச்சும் ஒரு ஆப்ரேஷன் பண்ண மாதிரி கொடுக்கணும். ஏன்னா URL ஓப்பன் ஆகிறது வந்து ஓப்பன் ஆகிடும், அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணுறது எப்படின்னு கொடுக்கணும். அதுக்கப்புறம் பண்ணுற ஆப்ரேஷனை வந்து நீங்கள் எப்படி கொடுக்குறீங்கன்னா இந்த ஃபீமேல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுற மாதிரி கொடுக்குறீங்க. ஸோ இதில் போய் அந்த பட்டனோட எலமெண்ட் ஐடி என்னன்னு பாருங்கள். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எலமெண்ட் ஐடி வந்து தெரியும். ஸோ இப்போது இதோட ஐடி இல்லைன்னா நேம் இல்லைன்னா வேறு ஏதாச்சும் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணுங்கள். இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் பை டாட் ஐடி ஆஃப் அங்கே என்ன வேல்யூ view_0_8 அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ டாட் கிளிக் அப்படின்னா அந்த ஃபீமேல்ன்ற ரேடியோ பட்டன் கிளிக் ஆகும்.
இப்போ உங்கள் அப்ளிகேஷனை ரன் பண்ணுங்கள். ரன் பண்ணிங்கன்னா அது எக்ஸிக்யூட் மேபி உங்கள் ப்ரௌசிங் இது ஸ்பீடாக இருந்துச்சு இல்லை சர்வர் ரெக்வஸ்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா எக்ஸிக்யூட் ஆகும். மோஸ்ட் ஆஃப் த டைமில் உங்களுக்கு எரர் மெசேஜ் த்ரோ பண்ணும். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். இப்போ உங்கள் ஃபேஸ்புக் வந்து லோட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இது லோட் ஆகி முடிச்சுட்டு, ஏன்னா நம்ம ஸ்கிரிப்ட் ஃபாஸ்ட்டாக ரன் ஆகிடும். நம்ம வெப்பேஜ் வந்து லோடிங் டைம் அதிகம் எடுக்குது. நம்ம ஸ்கிரிப்ட் ஒன்ஸ் யூஆர்எல் லோட் ஆனோடனே அடுத்து அது போய் பட்டனை கிளிக் பண்ணுறதுக்கான ஸ்கிரிப்டை எக்ஸிக்யூட் பண்ணிடும். அதனால டைமிங் ப்ராப்ளம் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஃபர்ஸ்ட் நேம் இங்கே வந்து ஆப்ரேஷன் நடந்துருச்சு. பட் எரர் என்னன்னு வருதுன்னா அன்ஏபிள் டு லொக்கேட் த எலமெண்ட் அப்படின்னு வருது. ஸோ ஐடி u_0_8. ஸோ இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் நம்ம ஒரே ஒரு எலமெண்ட்ன்றனால நம்ம எதுவும் கொடுக்காத thread.sleep அப்படின்ற மெத்தடை கொடுத்துட்றோம். ஸோ இப்போ உங்கள் ஸ்கிரிப்டுக்கு வாங்க. உங்கள் ஸ்கிரிப்டில் வந்து இங்கே வந்து கண்டிஷனல் வெயிட்டு கொடுக்குறீங்க. ஸோ இது அன்கண்டிஷனல் வெயிட்டுன்னு சொல்லுவோம். கண்டிஷனல் வெயிட் வந்து கண்டிஷன்ஸை கொடுக்கறது. அன்கண்டிஷனல்னால் வெறும் டைமிங்கை மட்டும் கொடுக்குறோம். உங்களுக்கு எவ்வளோ டைமிங் அந்த இதில் டைம் அவுட் வந்திருக்கோ அதை விட கொஞ்சம் டைம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க. ஸோ thread.sleep ஆஃப் நான் வந்து 6000 milliseconds கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணிங்கன்னா உங்களோட ஆப்ரேஷன் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ப்ரொசீட் கொடுங்க. உங்களோட ஃபேஸ்புக் பேஜ் வந்து லோட் ஆகும். வித்தவுட் இன்ட்ரப்ஷன் வந்து உங்களோட டெஸ்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். ஸோ லோட் ஆகும்போது உங்கள் கர்சர் ஃபஸ்ட் லோட் ஆனோடனே ஃபர்ஸ்ட் நேமில் தான் இருக்குது. அது வந்து ஃபேஸ்புக்கோட ரெக்வயர்மெண்ட். அப்படி இப்போ வந்து ஃபீமேல் கிளிக் ஆச்சு. உங்கள் கன்சோலில் பார்த்தீங்கன்னா எரர் எதுவும் இருக்காது. இது வந்து கண்டிஷனல். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இது வந்து அன்கண்டிஷனல். நெக்ஸ்ட் நம்ம கண்டிஷனல் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கண்டிஷனல்லையே 2 டைப் இருக்குது. இம்ப்ளிசிட் வெயிட், எக்ஸ்பிளிசிட் வெயிட். இம்ப்ளிசிட் வெயிட் அப்படின்னா என்னென்னா த்ரூ அவுட் தி ஸ்கிரிப்ட் இந்த வெயிட் கொடுத்துட்டிங்கன்னா எங்கெல்லாம் டைமிங் ப்ராப்ளம் வருதோ அங்கெல்லாம் வந்து இது எடுத்து ஹேண்டில் பண்ணிக்கும். ஆனால் எக்ஸ்பிளிசிட் வெயிட் அப்படின்னா என்ன ஆகும்னா ஒரு கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஆனால் அதில் வந்து நிறைய கண்டிஷன் கொடுக்குற ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன கொடுக்குறோன்னா இம்ப்ளிசிட் வெயிட் அப்படின்றத கொடுக்குறோம். இம்ப்ளிசிட் வெயிட் எங்கே கொடுக்கணுன்னா வெப் டிரைவரை வந்து நீங்கள் எங்கே எழுதியிருக்கீங்களோ அந்த வெப் டிரைவருக்கு கீழேயே கொடுத்துட்டிங்கன்னா அங்கேருந்தே அதோட ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ driver.manage.timeout.implicit வெயிட்டில் டைமிங் கொடுத்துட்டு, ஸோ இங்கே டைமிங் வந்து நான் 20 செகண்ட் இல்லை 10 செகண்ட்ஸ் எந்த வேணாலும் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு டைம் யூனிட்ஸ்னு கொடுக்கக்கூடாது, யூனிட்னு கொடுக்கணும். ஸோ யூனிட் டாட் செகண்ட்ஸா மினிட்ஸான்னு நீங்கள் கொடுத்துக்கணும். ஏன்னா இங்கே ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டேஸ், ஹார்ஸ், மைக்ரோ செகண்ட், மில்லி செகண்ட், நானோ செகண்ட், மினிட்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அதை ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ ரன்னுன்னு கொடுங்க. இது வந்து இம்ப்ளிசிட் வெயிட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ என்ன கண்டிஷன்னு பார்க்காது, எப்பெல்லாம் டைமிங் ப்ராப்ளம் வருதோ அப்போல்லாம் இது வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ இந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கொடுத்த இம்ப்ளிசிட் வெயிட் வந்து அப்ளை ஆகி ஃபேஸ்புக் ஓப்பன் ஆகி அந்த ரேடியோ பட்டன் வந்து கிளிக் ஆகும். இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணி ஓகே கொடுக்குறேன். ப்ரொசீட் கொடுங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
இங்கே உங்களுக்கு டைமிங் ப்ராப்ளம் வந்திருக்கு. எவ்வளோ டைமிங் பார்த்தீங்கன்னா 10 செகண்ட்ஸ். ஸோ இந்த 10 செகண்ட்ஸ்க்கு பதிலாக நீங்கள் வந்து 20 அப்படின்னு கொடுக்கலாம். ஏன்னா 10 செகண்ட்ஸ்க்கு மேலே டைம் அவுட் ஆகிறனால இந்த எரர் வருது. ஸோ இப்போ வந்து நீங்கள் 20 செகண்ட்னு கொடுத்தீங்கன்னா இந்த எரர் வந்து அதை ஹேண்டில் பண்ணிடும். ஸோ இம்ப்ளிசிட் வெயிட்டில் நீங்கள் டைமிங் கரெக்டாக கொடுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் அது ஒர்க் ஆகும். இப்போ நீங்கள் வந்து உங்கள் டெஸ்ட்டை வந்து ரன்னு கொடுங்க. ஸோ ஓகே அப்படின்னு கொடுத்து ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபேஸ்புக் பேஜ் ஓப்பன் ஆகி உங்கள் ரன் வந்து ப்ராசஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ரேடியோ பட்டன் கிளிக் ஆகிருக்கு. ஸோ உங்கள் ஆப்ரேஷன் ஒர்க் ஆகிடுச்சு. ஸோ இம்ப்ளிசிட் வெயிட்டில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா உங்கள் ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப நேரம் லோட் ஆகாது. ஒன்ஸ் யூஆர்எல் ஓப்பன் ஆனோடனே இம்ப்ளிசிட் வெயிட் அப்ளை ஆகி ரேடியோ பட்டன் கிளிக் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்பிளிசிட் வெயிட். ஸோ இம்ப்ளிசிட் வெயிட் வந்து த்ரூ அவுட் த டிரைவரில் எங்கெல்லாம் டைமிங் ப்ராப்ளம் வருதோ அங்கெல்லாம் கொடுப்போம். எக்ஸ்பிளிசிட் வெயிட் அப்படின்றது எதுக்காகனா ஒரு எலமெண்ட்டில் நடக்கிற டைமிங் ப்ராப்ளம்னால இல்லை எலமெண்ட்டில் நடக்கிற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி சேஞ்சஸ்னால டைமிங் ப்ராப்ளம் வருதுன்னா அதை ஹேண்டில் பண்ணுறதுக்காக தான் எக்ஸ்பிளிசிட் வெயிட். ஸோ எக்ஸ்பிளிசிட் வெயிட்டுக்கு வந்து நம்ம ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணுறோம். அந்த கிளாஸ் தான் வந்து வெப் டிரைவர் வெயிட். ஸோ வெப் டிரைவர் வெயிட் ஆஃப் வெயிட் ஈக்குவல் டு, ஸோ இங்கே நீங்கள் நியூ வெப் டிரைவர் வெயிட் அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு டிரைவர் ஆஃப் த ஆப்ஜெக்டும் கம்மா டைமிங் எவ்வளோ டைமிங்கோ அதுவும் இங்கே கொடுக்கணும். கொடுத்துட்டு வெப் டிரைவர் வெயிட்டை வந்து இம்போர்ட் பண்ணுங்கள். இம்போர்ட் பண்ணோன்னே இந்த டிரைவரோட ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு எலமெண்ட்டில் வந்து வெயிட் ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். அதுக்காக வெயிட்டுன்னு கொடுத்துட்டு எப்போ வரைக்கும் வெயிட் பண்ணுன்றத அன்டில் அப்படின்னு கொடுக்கணும். வெயிட் எக்ஸ்பெக்டட் கண்டிஷன். ஸோ வெயிட் டாட் அன்டில் எக்ஸ்பெக்டட் கண்டிஷன்னு கொடுக்கணும். ஸோ எக்ஸ்பெக்டட் கண்டிஷன்ஸ் டாட். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு எலமெண்ட் வந்து ஃபைண்ட் ஆகாததுனால தான் எரர் த்ரோ பண்ணுச்சு. அதனால் நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி மெத்தடை வந்து இங்கே கால் பண்ணணும். இந்த கன்சோலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் எரர்னு வரும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பட்டன் எனேபிளாக இல்லை, அலர்ட் ப்ரெசண்ட்டாக இல்லை, இந்த மாதிரி ஃப்ரேம்ஸ் ஃபைண்ட் ஆகலை, இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து விசிபிலிட்டி ஆஃப் எலமெண்ட் லொக்கேட்டட் பை அப்படின்ற மெத்தடை சூஸ் பண்ணுறேன். ஸோ பண்ணிட்டு பை டாட் இந்த ஐடி இருக்கிறத நான் அப்படியே காப்பி பண்ணி இந்த வெயிட்டில் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு இங்கேருந்து தான் நம்ம ஆப்ரேஷன் ஃபைண்ட் பண்ணணும். இது வெயிட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஆப்ரேஷன் வந்து நடக்கணும். ஸோ எங்கே வேணுமோ அங்கே இந்த வெப் டிரைவர் வெயிட்டை கொடுங்க. நெக்ஸ்ட் இந்த வெயிட் மெத்தடை வந்து நீங்கள் எங்கே வேணாலும் காப்பி பண்ணி எத்தனை எலமெண்ட்டுக்கு வேணாலும் கொடுக்கலாம். ஸோ இதே மாதிரி வெயிட் மெத்தடை நான் காப்பி பண்ணி இதுக்கப்புறம் கொடுக்குறேன். ஸோ அந்த எலமெண்ட் ஐடியோ இல்லை வேறு ஏதாச்சும் நீங்கள் மாற்றி கூட கொடுத்துக்கலாம். அக்கார்டிங் டு த எலமெண்ட்டுன்னு சொல்லுவோம். அந்த எலமெண்ட்டோட டீட்டெயில்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றி கொடுக்கணும். இப்போ நான் இதை கமெண்ட் பண்ணிவிட்டு நான் இதை எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணனால நம்மளோட ஃபேஸ்புக் பேஜ் லோட் ஆகி அந்த ரேடியோ பட்டன் கிளிக் ஆகும். ஸோ இம்ப்ளிசிட் வெயிட்டு எக்ஸ்பிளிசிட் வெயிட்டு யூஸ் பண்ணும் போது நமக்கு வந்து சீக்கிரம் ப்ராசஸ் ஆகிடும். நார்மல் ப்ரௌசர் ஒர்க் ஆகிற மாதிரியே ஒர்க் ஆகும். ப்ரொசீட் கொடுங்க. ஸோ ரேடியோ பட்டன் கிளிக் ஆகிட்டு உங்களுக்கு ரன் ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த இம்ப்ளிசிட் கண்டிஷனல் வெயிட்டையும் அன்கண்டிஷனல் வெயிட்டையும் உங்கள் ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி எங்கே வேணாலும் கொடுத்து நீங்கள் இதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ எப்போல்லாம் உங்கள் டெஸ்ட் ஸ்கிரிப்ட் ரன் பண்ணும் போது டைமிங் ப்ராப்ளம் வருதோ அந்த டைமிங் ப்ராப்ளத்தை உங்களோட சிங்க்ரனைசேஷன் கான்செப்ட் யூஸ் பண்ணி நீங்கள் இதை ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ டிரைவர் டாட் இம்ப்ளிசிட் வெயிட் எங்கெல்லாம் தேவைப்படுதோ அதுவும் கொடுக்கலாம், எக்ஸ்பிளிசிட் வெயிட்டும் கொடுக்கலாம். ஸோ 2 வெயிட்டும் ஒரு ஸ்கிரிப்டில் கொடுக்கலாமான்னா நீங்கள் இந்த 3 டைப்ஸ் ஆஃபையும் உங்கள் ஸ்கிரிப்டில் கொடுத்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் செஷனில் நம்ம ஐ ஃப்ரேம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.